பலிகளிலே நின்று பூர்வ பாதையில் எவைந்து கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நீதிபதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை நீ மாற்றாதே. ஆமென், அல்லேலூயா. நல்ல கரங்களை ஆமென். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை நீ மாற்றாதே. பலிகளில் நின்று பூர்வ பாதையில் எவைந்து கேட்டு எரேமியா 6:16 சொல்கிறது, நல்ல வழி எவைந்து பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரிமெம்பர் த டேஸ் ஆஃப் ஓல்ட். கர்த்தருடைய பிள்ளையை நல்ல கவனிங்க. தேவன் ஆதியினத்திலே அவர் திட்டம் பண்ணின சில காரியத்தை அவர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே தேவன் கொடுக்கிறார். கவனிக்கணும், கவனிங்க. தேவன் ஆதியினத்திலே அவர் திட்டம் பண்ணின தம்முடைய சில காரியத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே கொடுக்கிறார். கர்த்தருக்கும் பயந்தத்திலே தேவ ரகசியம் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு யார் பயந்து நடக்கிறார்களோ அவர்களோடு தேவ ரகசியம் இருக்கிறது. வாழ்க்கையில கவனிங்க, தேவன் நமக்கென்று எவைகளை எழுதி வைத்திருக்கிறாரோ, நாம் என்ன செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக அவர் கரங்களிலே கொடுத்திருக்கிறாரோ, நாம் என்ன செய்யும்படியாக வேதத்தின் வாயிலாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அந்த பூர்வ பாதைகளை நாம் நின்று கொள்வோம் என்றால், அந்த பூர்வ பாதைகளை நாம் நினைத்து அதன்படி நாம் நடப்போம் என்றால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிங்க. 44ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 44 வசனம் 1. வேகமா வாசிங்க. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களிலே நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். நல்ல கவனிங்க. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களிலே நீ நடப்பித்த கிரியை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எங்களுக்கு அறிவித்ததான காரியத்தை எங்கள் காதுகளினாலே கேட்டோம். உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி. நல்ல கவனிங்க. எங்கள் பிதாக்களின் நாட்களிலே நீ நடப்பித்த கிரியை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எங்களுக்கு அறிவித்ததான காரியத்தை எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேட்டோம். நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பாபா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றை கேட்கிற கவனிங்க. அழகா அடிக்கடி நம்ம சொல்றோம், அடிக்கடி சொல்றோம். எபிரேயர் 13:9 அடிக்கடி சொல்றோம். மல்கியா 3:6 நம்ம அடிக்கடி சொல்றோம். என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்து மல்கியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கர்த்தர், நான் பேசுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவர் சொல்றார், நான் மாறாதவனாக இருக்கிறபடினாலே யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்ன செய்வதில்லை, நிர்மூலமாவது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:1 என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து நேற்று இன்று எப்படிப்பட்டவர்? மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மல்கியாவின் காலத்திலும் இயேசு மாறாதவர். புதிய பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அவர் எழுதும் போது, அல்லது அப்போஸ்தலன் எபிரேயர்களின் ஆய்வுகளை கொண்டு கர்த்தர் எழுதும் போது எவரும் ஆய்வு அழகாக சொல்கிறார், இயேசு நேற்று எப்படிப்பட்டவர்? மாறாதவர். ஆமென், அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு நேற்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவர், அவர் நாளையும் மாறாதவர். மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாத தேவன். அப்ப என்னங்க? அப்ப நேற்று நம்முடைய பிதாக்களின் நாட்கள், இன்று நம்முடைய நாட்கள், நாளை நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய சந்ததியின் நாட்கள். நேற்று நம்முடைய பிதாக்களின் நாட்கள், இன்று நம்முடைய நாட்கள், நாளை நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய சந்ததியின் நாட்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்வரும் சந்ததிக்கு இதை விவரிப்பதற்காக என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கவனிங்க, பிதாக்களின் நாட்களிலே தேவன் எந்த கிரியை செய்தாரோ, பிதாக்களின் நாட்களில் தேவன் எந்த காரியத்தை செய்தாரோ, அவர் மாறாத தேவன் இருக்கிறபடினால இந்த நாட்களிலும் அதே காரியத்தை செய்வதற்கு என் கர்த்தர் அவர் உண்மையில் அவர் அழைக்கிறார்.
கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை சென்று ஆமென் சொல்லுங்க பாபா. பிதாக்களின் நாட்களிலே கர்த்தரிலேயே எந்த காரியத்தை ஆண்டவர் செய்தாரோ, அப்போஸ்தலர் நாட்களில் எந்த காரியத்தை ஆண்டவர் செய்தாரோ, பரிசுத்தவான்கள் நாட்களில் கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாரோ, அதே கிரியை அதே காரியத்தை இந்த காலையில் செய்வதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையில் அவர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. உன்னத பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுடைய மனமகிழ்ச்சி நாளிலே அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமுடைய திருமண நாட்களிலே, சாலமுடைய கல்யாண நாட்களிலே அவருடைய தாயார் எப்படி அவரை முடியோடு சூட்டி அவரை வைத்தாரோ அதே நிலைமையில் சாலமோன் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சாலமோனிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஷாலோம் என்று நாம் சொல்கிறோம். கிரேக்க மொழியிலே ஷாலோம் என்று சொல்கிறார்கள். ஷாலோம் என்றால் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தகப்பன். சாலமோன் என்றால் ஷாலோம் என்று சொல்லுவார், சமாதானம். சாலமோனை அவன் தாயார் அவனுக்கு சூட்டின முடிவு இருக்கிற அவனை பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளேயே அவர் மாறாது இருப்பது அது உண்மையானால் இந்த காலையிலே பசுத்த என்று சொல்ல போற தெரியுமா? பூர்வ நாட்களிலே, ஆரம்பத்தின் நாட்களிலே, அல்லது நீ வேதத்திலே படிக்கிற, வேதத்தை தியானிக்கிற, வேதத்திலே உனக்காக எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற, வேதத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த பிரமாணத்திலே, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தையிலே தேவன் ஆரம்பத்தில் என்ன காரியத்தை செய்தாரோ, அல்லேலூயா, அதே காரியத்தை இன்றைக்கும் தேவன் செய்வதற்கு அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை மாறவில்லை, தேவனுடைய கிரியை மாறவில்லை, தேவனுடைய செயல்கள் மாறவில்லை, தேவனுடைய காரியங்கள் மாறவில்லை. விசுவாசிக்கப்பட்ட கரங்களை தட்டி கர்த்தர வேண்டும், கரங்களை தட்டி கர்த்தர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியிலே பரிசுத்தர் சொன்னதா அவருடைய வல்லமை மாறவில்லை, அவருடைய கிரியை மாறவில்லை, அவருடைய செயல்கள் மாறவில்லை, அவருடைய காரியங்கள் மாறவில்லை. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது ஒருபோதும் மாறவில்லை. அவருடைய வல்லமையும் மாறாத வல்லமை. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பூர்வ நாட்களின் நிலை, பூர்வ நாட்களின் நிலை. நல்லா உங்களை பார்த்து கேட்க போறேன், கவனிங்க. சமையலை எடுத்துடுங்க. ப்ராப்பரா சமையல் பண்ணி சாப்பிடுறதுக்கும் இப்ப இன்ஸ்டன்ட் சமையல், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் வந்திருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட் வந்திருக்கிறது. நல்ல டாக்டர்ஸ் நல்லா கன்சல்ட் பண்ணி கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுக்கிறவங்க எதிரி இல்லை. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபாஸ்ட் ஃபுட் எரிச்சு கூடாது, ரொம்ப ஹலோ பேசுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் எரிச்சு கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப எரிச்சு கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது சொல்லுங்க பாப்போம். ஏன் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது? நம்ம வாலிப தம்பி மாதிரி வாலிப பிள்ளைகள் நினைச்சாங்க ஃபாஸ்ட் ஃபுட் தான் ரொம்ப லைக் பண்றாங்க இல்லையா? பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட் நினைச்சு கூடாதுமாங்க, சாப்பிடக்கூடாதுமாங்க, சாப்பிடக்கூடாது. தேவ பிள்ளையே, பூர்வம் என்கிற ஒன்றை தேவன் தம்முடைய ஆதீனத்திலே சபைக்காக, தம்மை பின்பற்றின தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்மை ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்களுக்காக என் பிரமாணத்தை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிரமாணத்தை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன். என் பிரமாணத்தை நான் அவளுக்கு எழுதி கொடுத்த போது அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வத்திலே எவைகளை செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், பூர்வத்திலே கர்த்தர் என்ன கிரியை செய்தார், என்ன காரியத்தை செய்தார், ஆரம்பத்தின் நாட்களிலே, பிதாக்களின் நாட்களிலே, அப்போஸ்தலர் நாட்களிலே, நியாயாதிபதி நாட்களிலே, தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே தேவன் எந்த கிரியை எந்த காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தை இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் நாட்கள் அல்ல, தேவன் அன்னைக்கு செய்த அதே காரியத்தை இன்றைக்கும் தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையில் ஆராதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கவனிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
நாங்க சபையில விசுவாசியா இருக்கும் போதெல்லாம் திருவிந்த ஆணைக்கு முன்பதாக வந்து அறிக்கையிடுவார்கள். நான் சபைக்கு வரும்போது இந்த பிரச்சனை வந்தேன், கர்த்தருக்கு அற்புதம் செய்தாரு, அந்த சாட்சியம் இல்லை. நான் சபைக்கு வரும்போது அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன், இந்த வாரம் அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தது, அவங்களோட நான் மனஸ்தாபமா இருந்தேன், அவங்களோட நான் பேசாம இருந்தேன், அவங்களுக்கு எனக்கு ஒரு சரியான ஐக்கியம் இல்லாமல் இருந்தது, அது இந்த தவறை நான் செய்தேன், இந்த வாழ்க்கையில் தேவனுக்கு கர்த்தர் செய்தேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது கண்மிழ் கப்பலை கவிக்க முன்னால திருவிழா போதர்கள் அந்த ஆரணை நடத்தி கொண்டிருக்கும் போது இயேசு ரத்தத்தை பானமடைகிறபடினால, இயேசு சரீரமாக அப்பத்தை புசிக்கப்படுறபடினால கர்த்தரோடு பேசினார் அப்படின்னு சொல்லி சபையில் பயங்கரமா சாட்சி சொல்வாங்க. அவங்க சாட்சி சொல்லும் போது அவங்க தேவனோடு ஒப்புரவாகும் போது, தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணினீர் என்ற வேத வசனத்தின்படி சாட்சி சொல்றவங்க மேலே பரிசுத்தர் ஊற்றப்படுவாரு, கேட்கிற ஜனங்கள் மீது ஆண்டவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில சுத்தி பாருன்னு ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, எவ்ரி சாட்டர்டே. எங்க சுத்தினாலும் அதை சுத்தி பாரணிக்கு நாங்க போயிருவோம், எங்க சுத்தினாலும் அதை சுத்தி பாரணிக்கு போயிருவோம். டேரி மீட்டிங் என்று சொல்வார்கள், அது சுத்தி பாரணைக்கு எங்க சுத்தினாலும் போயிருவோம். ஞாயிற்றுக்கிழமை திருவிழாக்கு முன்னால வரணும்னா அந்த சுத்திய பாரணைக்கு வரணும், அந்த சுத்திய பாரணை வந்து சுத்திரிக்கப்படணும், தேவ சமூகத்தில் தன்னை விட்டு விடுக்கணும். சாட்சி நாங்க இந்த தவறு செய்தோம், நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையோடு இருந்தேன், நான் இந்த காற்றை செய்தேன், இந்த தவறான காற்றை செய்தேன், கத்தரை பெருமையான காற்றை செய்தேன், அந்த சபையோட கத்தரோடு பேசினார், என்னை உணர்த்தினாரு, நான் செய்தது தவறுங்கிறத இயேசு நன்மை அறியமுனால் அல்ல, இயேசு நன்மை அறிந்த பிற்பாடு வாழ்க்கையில் இந்த காரியம் காணப்பட்டது, இயேசு அறிந்த பிற்பாடு வாழ்க்கையில் இந்த தவறு காணப்பட்டது, நான் கருத்து செய்திருக்க கூடாது சொல்லி சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. ஜனங்கள் இதயங்கள் உடைக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. இன்னொன்னு சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்காக யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க சொல்லி கேட்கும் போது அந்த ஆழ்த்துக்கால் கொடுப்பாரு. எங்க சித்தப்பா அவர் கூட இருக்கும்போது தெரியும், அவர் பிரசங்கம் முடிச்சோடனே ஆழ்த்துக்கால் கொடுக்கும்போது ஜனங்கள் வந்து எப்படி இருந்தா கண்ணீரோடு அழல்வாங்க, கண்ணீரோடு தேம்பி 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 தேம்பி. ஐயா, நான் ரட்சிக்கப்படும் போது 3 மணி நேரம் அழுதுங்க. 78ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சொல்லி சபையில் எனக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு 3 மணி நேரம் அழுதேன். 3 hours கீழே விழுந்து கதர்னேன், புரண்டேன், என் பாவத்தை 3 மணி நேரம் அறிக்கையிட்டேன். இப்பெல்லாம் அப்படி இல்லை, யாரெல்லாம் இயேசுக்கு எல்லாம் அப்படியே சிரிச்சிட்டு, ஆஹா எதுக்கு வந்தீங்க, இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரு மனசாபப்படுறது, ஒரு இதயம் உடைக்கப்படுறது, ஒரு இதயம் நொறுக்கப்படுறது, உள்ள உடைக்கப்படுறது, இந்த அனுபவம் எனக்கு இல்லைங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த பூர்வ நாட்களின் அனுபவங்கள் எப்போது சபைக்குள்ள வருகிறதோ அப்போதுதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. இப்ப ஆட்கள் கொடுத்துட்டு இயேசுக்கா வாழ்க்கை ஒப்புடுங்க சிரிச்சுட்டே வர்றாங்க. என்ன வந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே 101 இடம் மீட்டிங்ல ஒப்பு கொடுத்திருப்பாங்க, 102வது கூட்டத்தில் இங்கே ஒப்பு கொடுக்கறதுக்கு வருவாங்க, 101 ஒப்பு கொடுத்திருப்பாங்க ஏற்கனவே, இது 102வது இடமா இருக்கும், இங்கே வந்து ஒப்பு கொடுப்பாங்க, சிரிச்சுட்டு ஒப்பு கொடுப்பாங்க. அப்படின்னால்தான் பூர்வ எல்லை குறி, பூர்வ நாட்கள், பூர்வத்தில் எழுதிக்கப்பட்டிருக்கிற பிரமாணங்கள், பூர்வத்தின் காரியங்கள், பூர்வத்தின் திட்டங்கள் வாழ்க்கையில் இல்லாத அப்படின்னாதான் சரியான ஒரு மனம் திரும்ப நமக்கு இல்லை. ஆமென், அல்லேலூயா. சரியான ஒரு மனதும் இல்லாத அப்படின்னால்தான் கத்தரிப்பிலேயே தெய்வ பக்திக்குரிய காரியங்கள் இல்லை, தெய்வ பயம் நமக்குள்ள இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இல்லை, தேவ பக்தி நமக்குள்ள இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார், பூர்வ நாட்களை நினைப்பாயாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அப்படியே கம்யூனிஸ்ட் முடிஞ்சு, கம்யூனிஸ்ட் திருவிழா முடிஞ்சவனே யாராவது சபையில் யாரோடு கூட பிரச்சனையோ அவங்களோடு கூட கையை பிடிச்சி அழுது ஒப்பு கொடுப்போம். சிஸ்டர் மன்னிச்சிடுங்க, சிஸ்டர் பிரதர் மன்னிச்சிடுங்க, பிரதர் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. யாருக்காவது பேசிப்போம், யார்ட்ட கோவப்பட்டு இருப்போம், யாரை குறிச்சு யார்ட்ட தவறு பண்ணிருப்போம், போய் மன்னிச்சு சொல்லி கையை பிடிச்சி அழுது மன்னிக்க வைப்போம். அதுதான் உண்மையான மனசாபம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. சொல்லுங்க அல்லேலூயா.
வீட்டை விட்டு ஊழியத்துக்காக இது செய்தி அல்ல, இது சொல்லி நடத்தப்படுறபடினாலும் சொல்றேன். வீட்டை விட்டு ஊழியத்துக்காக புறப்பட்ட கர்த்தர் பேசின போது ஒரு குறிப்பிட்ட நாள் சித்தப்பா நெல்லை ஜெபராஜுக்கு கடிதம் எழுதினேன். கர்த்தனோடு பேசினார் சொன்னேன். அவர் சொன்னார், அப்ப மதுரையில் இருந்தார். அவரு கடிதத்தை பார்த்துட்டு உடனே பதில் போட்டாரு. அப்போ போன் வசதிகளும் கிடையாது, உடனே கடிதம் போட்டாரு. உடனே புறப்பட்டு வான்னு சொல்லி எனக்கு கையில கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பஸ் காசு கொடுத்தாங்க. காசு கொடுக்கும் போது கவனிங்க, அந்த மதுரையிலிருந்து வரக்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்க கையில. அந்த பணத்தை கையில வாங்கின போது எங்க ஊர்ல ஏரல் சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. ஏரல் சொல்லி சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்துல எங்க சபையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங் நடக்கும் போது எங்க சித்தப்பா தான் அதுல பேசினாரு. அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மீட்டிங்காக ப்ராமிஸ் பண்ணவங்க எல்லாம் கைது குறித்து சொல்லும் போது என் கையில டபுள் ஏது சிங்கிள் பைசா என்ற கிடையாது. ஆனாலும் பாஸ்டர் சொல்லும் போது என்ன முடிஞ்ச காணிக்க கொடுத்து சொல்லி அப்ப நான் சொல்றேன் 25 ரூபாய் தர சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். நான் சொல்றது 35 வருஷம் சொல்றேன். 25 ரூபாய் தர சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். அந்த வீட்டுல கையில பணம் வந்தோடனே அன்னைக்கு நீ சபையில ப்ராமிஸ் பண்ணல, அந்த காணிக்க கொடுத்துருப்போம் அப்படின்ட்டார் ஆண்டவர். அந்த காணிக்க கொடுத்துருப்போம் அப்படின்ட்டார். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே, என் நிலைமையில அவனுக்கு தெரியும் ஆண்டவரே, என் நிலைமையில அவனுக்கு தெரியும் ஆண்டவரே, என் சூழ்நிலை அவனுக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு கடன் இருக்கும் அவனுக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு தேவை இருக்கும் அவனுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எத்தனை ட்ரெஸ் வாங்கணும் அவனுக்கு தெரியும் ஆண்டவரே, என் முகத்தை பாலிஷ் பண்ணுங்க எவ்வளவு தெரியும். நம்ம ஒரு ஆவி நிலைமை கையை தட்டி நம்ம பிறந்திருப்போம். அந்த ஆண்டவர் சொன்னார், அந்த காசை கொடுத்துருப்போம் அப்படின்னு. என் சமூகத்தை நீ பொருத்தனை பண்ணி கொடுக்கறன்னு சொல்லி சொன்னால கொடுத்துருப்போம் அப்படின்னாரு. எங்க பாஸ் சில மைலுக்கு அப்பால் இருந்தார். எங்க பாஸ்டர் சில மைலுக்கு அப்பால் இருந்தாங்க. சைக்கிள் எடுத்து ராத்திரி 9 மணிக்கு வேகமா போனேங்க. போய் தூங்கிட்டு இருந்த பாஸ்டர் பார்க்க முடியல. தூங்கிட்டு இருந்த பாஸ்டமாவை எழுப்பி, பாஸ்டமா அவங்க என்னப்பா இப்ப வந்திருக்கா தம்பி அப்படின்னாங்க. இல்ல, நான் நாளைக்கு மதுரை போறேன். அந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த காசு தரேன்னு சொன்னேன். கர்த்தர் கொடுக்காம போகிறேன்னு சொன்னாரு. இந்தாங்க பணம். அல்லேலூயா. யாவிக்கிற தாய் இந்த பணத்தை வாங்கி என்னை ஆசிரியச்சு அனுப்புனாங்க. கணக்கு உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. அதுதாங்க பூர்வ நாட்கள். கணக்கு உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா.